ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷிஃபானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை சுக்கா. காடை சுக்காவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் டொமேட்டோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு லெமன், ஒரு ஆஃப் லெமன், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிஞ்ச் சால்ட், கல் உப்பு தான் நான் எடுப்பேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள், பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 2. ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு காடையை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க மசாலா தூளில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கர்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக், தேவையான அளவு சால்ட்டு, லெமன் கொஞ்சம் போர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா டீப் மிக்ஸ் பண்ண போகிறோம். கையாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி தான். அப்புறம் கொஞ்சம் சொட்டோண்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காடை வந்து பிஞ்சு காடைனால அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் குக்கரில் விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு 4 to 5 எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து அதில் போடணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த காடை எடுத்து அதில் போடுங்க. எல்லாத்தையுமே போட்டுருங்க. நிறைய தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கணும், இல்லைனா ரொம்ப வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு வரும். வந்துட்டு நீங்கள் ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க, சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிருக்கும். லேட்டர் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தூவிடுங்க, பச்சை மிளகா தூவிடுங்க, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஒரு செம்ம டேஸ்டான, ரியலி நான் நிஜமாகவே சொல்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விற்கிற ஆனியன் விலைக்கு தங்கத்தை விட ஜாஸ்தியாக விற்கிது. ஆனியனே இல்லாமல் டொமேட்டோ ஆனியன் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு சுக்காக்கு தேவையே இல்லாமல் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே செம்மையாக இருக்கும். நான் லெமன் ரைஸ் குக் பண்ணேன். நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.